தமிழுடைய கலாச்சாரம். அதுதான். அது போக நம்ம வெளிநாட்டுல போய் படிக்கிறோம், இல்ல வெளி மாநிலத்தை படிக்கிறோம், என்ன மொழி வேணாலும் படிக்கலாம். அந்த மொழி படிப்பதற்கும் தமிழுடைய கலாச்சாரத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. அதுதான் உண்மை. சரி, இவ்வளவு தூரம் சவுக்கு சங்கர் பேசுறாரு இல்லையா, முதல்ல அவரு பிள்ளை என்ன படிக்க வச்சிருக்கிறாரு? என்ன படிக்க வச்சிருக்காரு? அவரும் இங்கிலீஷ் பேசுறாரு. இங்கிலீஷ் பேசுறாரு. சரி, இன்னைக்கு உன் புள்ள தமிழ்ல உணர்வு பூர்வமா நீ அப்பான்னு சொல்லுதா டாடின்னு சொல்லுதா? அத கேட்கணும். அதே முதல்ல நீ சொல்லு. அத நீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ அடுத்தவங்களுக்கு நீ பாடம் சொல்லுதுக்கு வா. அதுதான். அது முதல்ல நீ உணர்வு பூர்வமா அதை நீ கொண்டு வா. சரியா? இப்போ ஆடை விஷயத்துல தமிழ் கலாச்சாரம் பின்பற்ற வேண்டியதுதான். ஆமா. பேச்சுல தமிழ் கலாச்சாரம் பின்பற்ற வேண்டியதுதான். படிப்புல பல மொழிகளை படிக்க கூடாதுன்னு சொன்னா அப்புறம் நம்மளுடைய நாட்டுடைய பிள்ளைகள் என்னைக்குதான் தலை சிறந்தா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் இறந்து போனாங்க, நம்ம அம்மா. அப்ப அந்த அம்மாவுக்கு 7 மொழி தெரியும். அன்னைக்கு அந்த அம்மா தமிழை மட்டும் வச்சிருந்தா அன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒரு பிரதமர், ஒரு அங்குள்ள முதலமைச்சர் பேசும்போது